பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை 1/4 கப்பு, நல்லா ஒரு பொன்னிறமா வறுத்துக்கோங்க. கடுகு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் கட் பண்ணிட்டு அதையும் போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் 1/4 ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 100 கிராம் புளியை நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதையும் கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு சுடின உடனே இறக்கிடலாம். புளி சாதத்துக்கு பொடி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் எள்ளு, தனியா 1/2 ஸ்பூன் எல்லாமே ஒரு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் புளி சாதத்துக்கு போட்டுக்கலாம். அது 1 ஸ்பூன் சாதத்தில் போட்டுருவோம். புளித்தொக்கு போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா இருக்கும். இது கோயில் புளி சாதம் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு.